நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த கரடியை வனத்துறையினர் பிடித்து காட்டுப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிராமங்களான கரிசல்பட்டி, பிள்ளைக்குளம் ஆகிய பகுதிகளில் கரடி ஒன்று நடமாடுவதாக வனத்துறைக்கு தகவல் வந்தது. இதன்படி கரடியை கூண்டு அமைத்து பிடிக்க முடிவு செய்தனர். நேற்று இரவு அமைக்கப்பட்ட கூண்டில் கரடி சிக்கியது. சிக்கிய கரடியை வனத்துறையினர் மீட்டு களக்காடு காட்டுப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர். தோட்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுறதாக எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாரு. அது அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் வனத்துறை ஊழியர்கள் எல்லாம் போய் அந்த கரடி நடமாட்டம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு 2-3 நாள் சர்ச் பண்ணோன்னா அது நடமாட்டம் இருக்கிறத உறுதி பண்ணதுக்கப்புறம் எங்களோட மேலதிகாரிகளுக்கு நான் தகவல் கொடுத்து அவங்கள அனுமதி வாங்கினதுக்கப்புறம் அந்த கரிசல்பட்டி வில்லேஜில் அந்த தோட்டத்தில் கொண்டு போய் ப்ரைவேட் தோட்டம் அதில் போய் நாங்கள் கூண்டு அதை கேப்சர் பண்ணுறதுக்காக கூண்டு வச்சுருந்தோம். இன்னைக்கு காலையில் சுமார் 5 மணி இருக்கும். 5 மணிக்கு அந்த கரடி வந்து உள்ளே வந்து கேப்சர் ஆகிடுச்சு.